பிரியமான குழந்தைங்களே, உங்கள் எல்லாருக்கும் நான் இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்ல போகிறேன். பைபிள் ஸ்டோரியில் இது ஒரு ஸ்பெஷலான ஸ்டோரி. ஏன் தெரியுமா? இது நம்ம இயேசுசாமியே சொன்ன ஸ்டோரி. ஆண்டவர் நம்ம உலகத்தில் நம்மள மாதிரி மனுஷங்க கூட வாழ்ந்தப்ப அவருடைய சீஷர்களுக்கும் அவரை தேடி வந்த மக்களுக்கும் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு. என்ன விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும், இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நமக்கும் கடவுளுக்குமான உறவு எப்படி இருக்கணும், நமக்கும் மற்ற மனுஷங்களுக்குமான உறவு எப்படி இருக்கும், ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு, இப்படி எல்லா விஷயங்களையும் அவர் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். அவர் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கும்போது இவங்களுக்கெல்லாம் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக சின்ன சின்ன கதைகளை சொல்லி அந்த கதைகள் வழியாக தான் அவரோட கருத்துக்களை சொல்லிகிட்டு இருந்தார். சரி, அப்படி ஆண்டவர் நமக்கு சொன்ன ஒரு நல்ல கதையை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா தன்னோட கணக்குகள் எல்லாம் சரி பார்க்கணுன்னு முடிவெடுத்தார். அப்படி அவரோட கணக்குகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷன் அவர்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறத அவர் பார்த்தார். உடனே அந்த மனுஷனை கூப்பிட்டு, நீ உன்னோட கடனை உடனடியாக திருப்பி கொடுத்துடணும், இல்லாட்டி நான் உன்னை ஜெயிலில் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த மனுஷன், ராஜாவே ப்ளீஸ் ராஜா, என்னால் முடியாது, இப்போ இவ்வளோ காசை இப்போ என்னால் திருப்பி கொடுக்க முடியாது, தயவு செஞ்சு என் மேலே கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க, என்னை ஜெயிலில் ரொம்ப ராஜா கிட்ட கெஞ்சுன்னு கெஞ்சுறாரு. உடனே அந்த ராஜாவும் சரின்னு அவர் மேலே பயங்கரமாக இறக்கப்பட்டு, சரி போ, நீ உன்னோட கடன் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்றேன், நீ கடன் எதுவுமே செலுத்த வேண்டாம், உன்னை நான் ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரிலீஸ் பண்ணிடுறாரு. இந்த ரிலீஸ் ஆன இந்த மனுஷன் நேராக அவர்கிட்ட ஒரு 100 ரூபா கடன் வாங்கின ஒரு மனுஷனை தேடி போகிறாரு. அந்த மனுஷனை தேடி பிடிச்சி அவரை நெருக்கி, நீ என்கிட்ட 100 ரூபா கடன் வாங்கியிருக்க, அந்த 100 ரூபா கடனை இப்போ உடனடியாக எனக்கு திருப்பி கொடுக்கணும், அப்படி நீ திருப்பி கொடுக்கலன்னா ஒன்று நான் ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டுறாரு. அந்த மனுஷனும், ஐயா எனக்கு மன்னிச்சிருங்க, என்னால் இப்போ அந்த 100 ரூபா கொடுக்க முடியல, நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை திருப்பி கொடுத்துட்றேன், என்னை தயவுசெய்து ஜெயிலில் போடாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. ஆனாலும் இந்த மனுஷன் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல், இல்லை நீ உன்னோட கடனை திருப்பி கட்டாததுனால உன்னை நான் கண்டிப்பாக ஜெயிலில் தான் போடுவேன்னு சொல்லி கொண்டு போய் அவரை ஜெயிலில் போட்டுறாரு. இதை பார்த்த ராஜாவோட அதிகாரிகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ராஜா கிட்ட போய், நீங்கள் 10,000 ரூபா மன்னிச்சிங்கல்ல ஒரு மனுஷனுக்கு, அந்த மனுஷன் அவர்கிட்ட 100 ரூபா கடன் வாங்கின ஒரு மனுஷனை ரொம்ப நெருக்கி பிடிச்சி அவரை ஜெயிலில் போட்டு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு போய் சொல்கிறாங்க. உடனே அந்த ராஜாவுக்கு அதை கேட்டவுடனே பயங்கர கோவம் வந்துருச்சு. உடனே அந்த மனுஷனை கூப்பிட்டு, நான் நீ என்கிட்ட வாங்கின 10,000 ரூபா கடனை நான் உனக்கு மன்னிச்சேன்ல, நீ உன்கிட்ட ஒரு 100 ரூபா கடன் வாங்கின அந்த மனுஷனை உன்னால் மன்னிக்க முடியாதா? உன்னை உடனடியாக உன்னைய ஜெயிலில் போட்டுறேன், இனி அந்த ஜெயிலிருந்து நீ வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு தண்டனை கொடுத்துட்றாரு. சரியா? ஸோ இதுதான் கதை. இப்போது இந்த கதையிலிருந்து நம்ம இயேசுசாமி நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்ல வராருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம அவருக்கு எதிராக நிறைய தப்பு பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம பண்ண எல்லா தப்பையும் நம்ம ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு போய் கெஞ்சிரும். உடனே அவரும் மன்னிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? ஆனால் நமக்கு எதிராக சின்ன சின்ன தப்பு செஞ்சுருக்கிற மனுஷங்களை நம்மளால் மன்னிக்கவே முடியல. சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவ்வளோ கோவப்பட்டு அவங்கள மன்னிக்கவே கூடாதுன்னு அவ்வளோ வைராக்கியமாக ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கோம்ல. ஆண்டவருக்கு இந்த குணம் பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நான் எப்படி மற்றவங்க எல்லாரையும் நீங்கள் செய்கிற எவ்வளோ பாவங்களையும் நான் மன்னிக்கிறேனோ அது மாதிரி நீங்களும் மற்ற மனுஷங்களை மன்னிக்கணும். அப்போ தான் நீங்கள் என்னோட பிள்ளைங்களாக இருப்பீங்க. ஆண்டவரோட பிள்ளைங்கன்னு நம்ம சொல்லும்போது சும்மா வார்த்தையில் மட்டும் சொல்லக்கூடாது, அவரோட குணங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருந்தால் தான் அவர் பிள்ளைங்க. இப்போது உங்கள் அப்பா மாதிரி நீ இருக்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? அப்பா மாதிரி பேசுகிற, அப்பா மாதிரி நடக்கிற அப்படிங்கிறத பார்த்து தானே நீ அப்பா மாதிரி இருக்க, நீ அம்மா மாதிரி இருக்கன்னு சொல்லுவாங்க.
அது மாதிரி தான் நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்கன்னு நம்ம சொல்லும்போது அவரை மாதிரி தான் நடந்துக்கணும். அவரோட குணங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருக்கணும். அவரை மாதிரி மன்னிக்கணும், அவரை மாதிரி நம்ம பேசணும். இதை தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. இந்த மன்னிப்புங்கிற குணத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அதை தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜெபத்தில் கூட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எனக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணுறோம்ல. அப்படி நம்மளை ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுத்தது நம்ம இயேசு சாமி தான். ஸோ ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற இந்த மன்னிப்புங்கிற குணத்தை சொல்கிறதுக்காகத்தான் இந்த கதையை நமக்கு சொல்லியிருக்காரு.